வணக்கம். வாப்பா உட்கார். உட்கார்ந்து நேரத்தை வீணாக்காத, உடனடியா காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு உத்தரவு. அப்படி என்னப்பா அவசர காரியம் உங்களுக்கு? தேர்தல் செலவுக்கு பணம் தேவை. தேர்தல் செலவுக்கு பணம்? குடும்ப செலவுக்கு எவ்வளவு வேணாலும் கேள்வி கொடுக்குறேன். இந்த தேர்தல் சொல்லி என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் ஒண்ணு கடனாவோ எனாமாவோ கொடுக்க வேண்டாம், நமக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னான். சேர வேண்டியது வடங்க வடங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் ஒண்ணும் இல்ல. சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல, அதை பிரிச்சு. பாகம் பிரிக்க நீ யாரா? நான் பந்து. நான் எங்கேயோ ஒரு கிரவுண்ட்ல கிடக்க வேண்டியவன், அந்த வீட்டுல கிடக்குறேன். அவங்க உதைச்சாங்க, இங்க வந்து விழுங்க. நீங்க உதைங்க, அங்க போய் விழுந்துடுறேன். இதப்பா, பாகங்கிற பேரால ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இது பிரிக்கிறதுக்காக சேர்த்த சொத்து இல்ல, என் தங்கையினுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம். அதை பாழாக்க யாராலையும் முடியாதுன்னு போய் சொல்லுப்போம். யோ பந்து, உன்னை உதச்சிருப்பாருன்னு நினைச்சேன். உழைச்சு புழைக்க கையால் ஆகாதாளுங்க பொம்பளை சொத்துல ஏன் உரிமை கொண்டாட வந்துட்டீங்க? எனக்கு வெக்கமா இல்ல? போயாவீங்க. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். என்ன செய்யறது? என் சைடு வீக்கு. உன்னை யாரும் அங்க போய் பணம் கேட்க சொன்னது? என்ன செய்யறது? இருதலை கொள்ளி எறும்பு. வீரா போய் பேசவன வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டு இப்ப நீயே அவங்கிட்ட வெளியே போய் பணம் கேட்டா என்ன பத்தி அவன் என்னடா நினைப்பான்? அவன் காசை எதிர்பார்த்தா நான் நாமினேஷன்ல கையெழுத்து போட்டேன். ஏன்டா என் மானத்தை வாங்குறேன்? இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? ஆனா நீங்க என்னம்மா கப்பல முழுகிட்டு இருக்கும் போது காரணம் கேக்குறேன். தம்பிக்கு இப்போ மனக்கவலை பாதி பணக்கவலை பாதி. எதுக்கு பணம்? எலெக்ஷன் செலவுக்கு. இன்னுமா செலவு இருக்கு? அதை ஏமா கேக்குற? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, எலெக்ஷன்ல நின்னு பாரு. இதுக்கா கவலைப்படுறீங்க? நான் அண்ணன் கிட்ட வாங்கி தரேன், சாப்பிட வாங்க. போதும், உங்க அண்ணன் கிட்ட நான் பட்டிருக்கிற அவமானம். என் வாழ்க்கையே உங்க அண்ணன் பிரச்சனையா போயிடுச்சு. இந்த தீராத பிரச்சனை என்னைக்கு தீருமோ? நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க. என்னடா உங்க மறைக்குது ஒதுங்குன்னு. இந்த பண நெருக்கடி எப்படி சமாளிக்கிறது? அண்ணே, நீங்களாவது ஒரு யோசனை சொல்லுங்க. நான் சொல்றேன்மா. போச்சு. என்னம்மா சொல்லுங்க. உன் கையெழுத்து ஒண்ணு இருந்தா போறோம். ரூபாய் 100 இல்ல 1000 இல்ல வெத்த ஒண்ணுனாலும் வாங்கலாமா? எப்படிம்மா? உன்னையே ஆனந்தனை நம்பி எவன்டா கடன் கொடுப்பான்? எம்மாடி, நீ சொத்துக்காரிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ ஒரு கையெழுத்து போட்டா எந்த லேவாதேவிக்காரனும் கண்ணை மூடிட்டு கடன் கொடுப்பான். கடன் வாங்கியா எலெக்ஷன் செலவு செய்யறது? அதனால என்ன, எப்படியாவது அத்தான் ஜெயிச்சாகணும். இருங்க, பேப்பரும் பேனாவும் கொண்டு வரேன். தம்பி, நல்ல சந்தர்ப்பம். வெறும் கையத்துல அவகிட்ட கையெழுத்து வாங்கிடு. மத்ததெல்லாம் நீ பாத்துக்கிறேங்கறியா? அம்மா, உன் திட்டத்துக்கெல்லாம் என்ன ஒட்டடக்கம்பா யூஸ் பண்றீங்க? ரொம்ப போனா ஒடிஞ்சிருவேன் அம்மா. இந்தாங்கண்ணா, எழுதுங்க. முதல்ல நீ கையெழுத்து போடுமா? சரி. என்னண்ணா? ஒண்ணு இல்லம்மா, கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் இதுக்கு நான் காரணமாக வேண்டிய கொடுமையும் ஏற்பட்டு போச்சேன்னு நினைச்சேன். கண்கலங்கி போச்சு. கவலைப்படாதீங்க. மனசாட்சி உள்ளவங்க கடவுள் கைவிடவே மாட்டார். ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களா? என்ன சொல்ற? இந்த எலெக்ஷன்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க. ஆமாங்க, ஏன்னா ஆனந்தையா கண்டிப்பா தோத்துடுவாரு. அந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி அவர் நம்ம தங்கச்சி திட்டலாம். அதாவது பரவாயில்ல, 1/10 ஊர்வம்பு விலைக்கு வாங்குற அந்த மீனாட்சி அம்மா இதை ஒரு காரணமா வச்சு நம்ம தங்கச்சியை திட்டுவாங்களேன்னு தான் பயப்படுறேன். ஐயா, உங்களுக்கு யோஜனை சொல்ல எனக்கு அருகதை இல்லை. இருந்தாலும் இந்த நெருக்கடியை தீர்க்க எதையும் மனசுல பட்டது சொன்னேன், மன்னிச்சு. வெற்றி வெற்றி. என்னடா வெற்றி? தேர்தல்ல நமக்கே வெற்றி. என்னடா உளர்ற? தேர்தல் இன்னும் நடக்கல, அதுக்குள்ள வெற்றியா? மச்சான், விவரம் புரியாம பேசாத. இப்ப நீ அண்ணன் போஸ்ட் படிக்கிறேன் கேளு. 10வது தொகுதியில்
அபேட்சகராக போட்டியிட்ட பிரபல ராஜசேகரன் இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டார். ஆ, ஆமா, என்னப்பா அது ஆச்சரியமா இருக்குது. அதப்படி கடைசி மொமெண்ட்ல திடீர்னு வாபஸ் வாங்கிக்கிட்டான். இவ்வளவுக்கு நம்மளோட சான்சஸ் அவன் சைடுல பெட்டரா இருந்துச்சு. கரெக்ட். நீ அவர் மச்சான் இல்லையா, உனக்காக விட்டு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் விட்டு கொடுக்கலன்னாலும் வெற்றி நிச்சயமா நம்ம பக்கம் தான். என்ன என்னடி என் அண்ணன் பிள்ளையோட போட்டி போடுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் பையன். இவனுக்கு என்ன எலெக்ஷன் வண்டி இருக்கு? அவன் தேர்தல் சின்னம் புலியா கரத்து குழம்பு வைக்க வேண்டியதுதான்.